இன்று நாம் அறிவியலின் மிக முக்கியமான ஒரு கருத்தை ஒரு எளிய பரிசோதனை மூலம் புரிந்து கொள்ள போகிறோம். அந்த கருத்து தான் பிரஷர், அதாவது அமுக்கம். இந்த பரிசோதனையில் ஒரே பொருளை பயன்படுத்தியும் விளைவு ஏன் மாறுகிறது என்பதை நாம் காணலாம். இந்த விளக்கம் மாணவர்களுக்கு கன்செப்டை தெளிவாக புரிய வைக்கவும் ஆசிரியர்களுக்கு கிளாஸ் ரூம் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இப்போ இந்த பிரஷர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். கத்தியின் கூர்மையான பகுதி மிகச்சிறிய பரப்பளவில் சேம் போஸை கொடுக்குறோம். அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது, பலூன் உடைக்கிறது. அதே கத்தியின் ஃப்ளட் பகுதியால் சேம் போஸை பெரிய பரப்பளவில் கொடுக்குறோம். அதாவது பலூனில் படுகின்ற கத்தியின் மேற்பரப்பளவு அதிகமாக உள்ளது. இங்கு ப்ரெஷர் குறைகிறது, பலூன் உடையாது. இனி நாம் இந்த ப்ரெஷர் கன்செப்டை நம்முடைய டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். கத்தி கூர்மையாக இருந்தால் சுலபமாக வெட்ட முடியும், ஏன்னா ஏரியா குறைவு, ப்ரெஷர் அதிகம். ஸ்னோ ஷூஸை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஏரியா இருப்பதால் பனிக்குள்ளே மூழ்காமல் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்கின்ற வெயிட் அதிகமாக இருக்கும். இதால் தோல் முதுகுகளில் வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பேக்கின்ற வெயிட்டில் சிறிய ஏரியாவை வச்சு கொண்டா ப்ரெஷர் ஹையாக இருக்க போகுது. இதால் தோல் முதுகுல பெயின் வரக்கூடியதாக இருக்கும். அதே பேக்கின்ற வெயிட்டை பெரிய ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா ப்ரெஷர் குறைவாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதே போல் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்கணுமெண்டா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.